தற்போதைய அண்மை செய்தி. மாற்றுக் கட்சியில் இருந்த இளைஞர்கள் 3000 பேர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்றார். கோவை வடக்கு மாவட்டம், நெல்லை மத்திய மாவட்டம், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட நாதக செயலாளர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மயிலாடுதுறை, நாமக்கல் கிழக்கு மாவட்ட நாதக செயலாளர்களும் திமுகவில் இணைந்தனர். மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த இளைஞர்கள் 3000 பேர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்றார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். வினிதா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணையக்கூடிய நிகழ்வு என்பது சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அறிவாலயத்துல திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைமையின் மேல் இருக்கக்கூடிய அதிருப்தி மற்றும் தலைமையினுடைய செயல்பாட்டு மேல் இருக்கக்கூடிய அதிருப்தியின் காரணமாக அந்த கட்சியிலிருந்து விலகி முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி மட்டுமல்லாமல் மேலும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் என ஒட்டுமொத்தமாக 3000க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் முன்னிலையில இந்த இணையக்கூடிய நிகழ்ச்சியில அவர்கள் பங்கேற்று தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய பட்டியல் தான் இதில் மிகப்பெரியது. அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் என்பது சிறிய பொறுப்பில் இருப்பவர்கள் என்பது பொருள் அல்ல. இதுல மிகப்பெரிய மண்டல அளவு, மாநில அளவு, மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த இணைப்புல மண்டல செயலாளர் என்பது ஒருவர், மண்டல செயலாளராக இருக்கக்கூடிய ஒருவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்திருக்கிறார். அதே போல 8 மாவட்ட செயலாளர்கள், பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக கோவை வடக்கு மாவட்டம், நெல்லை மத்திய மாவட்டம், தூத்துக்குடி தெற்கு மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், அதே போன்று நாமக்கல் கிழக்கு மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தங்களை அந்த கட்சியிலிருந்து விலகி கொண்டு திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், 5 ஒன்றிய செயலாளர்கள் அந்த கட்சியிலிருந்து, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தர்மபுரி கிழக்கு மாவட்டம், அதே போன்று தர்மபுரி மேற்கு மாவட்டம், தர்மபுரி தெற்கு மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்களும் 5 பேர் இந்த கட்சியிலிருந்து விலகி தங்களை இன்றைய தினம் திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல சார்பு அணியினுடைய நிர்வாகிகள் 9 பேர், தொகுதியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய 6 பேர் என மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில முன்னாள் எம்பி வேட்பாளர்கள், அதாவது 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது வேட்பாளர்களாக முன்னிறுத்தப்பட்ட 3 பேர் அந்த கட்சியிலிருந்து, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட 6 பேரும் அந்த கட்சியிலிருந்து விலகி தற்போது திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தவிர பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்கள், சென்னை கிழக்கு மாவட்டம், தர்மபுரி, ராமநாதபுரம், மதுரை, கிருஷ்ணகிரி, கடலூர், காஞ்சிபுரம், திண்டுக்கல், நெல்லை, சேலம், அதே போன்று மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த கட்சியின் மேல் இருக்கக்கூடிய, கட்சி தலைமையின் மேல் இருக்கக்கூடிய அதிருப்தியின் காரணமாக அந்த கட்சியிலிருந்து விலகி முதலமைச்சர், திமுக தலைவர் என 2 பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் முன்னிலையில இப்போது அவர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் திமுகவினுடைய துண்டு அணிந்து அவர்களுக்கு அந்த வரவேற்பு என்பதை அவர் வழங்கியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உரையும் நிகழ்த்தப்பட இருக்கிறது. திமுகவில் அவர் இணைந்திருக்கக்கூடிய நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெரியார் குறித்து சீமான் பேசிய பல்வேறு கருத்துக்கள் தொடர்பான ஒரு சில விஷயங்களையும் இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய உரையில பேசுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே 2000க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள், 1000க்கும் மேற்பட்ட பல்வேறு மாற்றுக் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என 3000க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில திமுகவில் இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி
அறிவாலயத்துல பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு வருவது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. வினிதா, விவரங்களுக்கு நன்றி சிவா.